Hello everyone, welcome back to Noorul's kitchen. நீங்கள் என்னோட சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான மட்டன் மசாலா ரெசிபி தாங்க நான் சொல்ல போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து நிறைய வேலை கிடையாது, நிறைய மசாலாவும் தேவையில்லை. இதோட காம்பினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பத்திரி சாப்பிட்லாம், அதாவது வெள்ளை அரிசி மாவு ரொட்டி சாப்பிட்லாம். ஸோ இது எங்களோட ஃபேமிலி ரெசிபிங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, ரைஸ் வித் ரசத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலா தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் மசாலா வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொன்னேன். பேசிக் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயத்தை வந்து அரைச்சி போட போகிறோம். அது சின்ன வெங்காயம்னாலும் ஓகே, பெரிய வெங்காயம்னாலும் ஓகே. ஸோ பெரிய வெங்காயம் ஈஸியாக அதை கட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. ஸோ பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு அதுதான் மெயினான இங்கே மசாலாவுக்கு போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் பெரிய வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து இப்போ நான் இதில் எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். நான் டைரெக்டாகவே குக்கரில் வச்சுருவேங்க. ஸோ குக்கரில் வைக்கிறனால உங்களுக்கு ஒரு 5 to 6 விசில் விட்டோம்னாலே மட்டன் வந்து நல்லா வெந்துடும். இந்த மட்டன் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் பேஸுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி வதக்கணும். உங்களுக்கு வந்து வெங்காயம் அரைப்பட்டதுனால நல்லாவே சீக்கிரமே வதங்கிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைமும் எடுக்காது. வெறும் வெங்காயம் மட்டும் போடுறதுனால கிரேவி நல்லாவே வந்து திக்காக வருங்க உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம தக்காளியோ தேங்காய் பாலோ தேங்காயோ எந்த அரைச்சி ஊற்றுறது எந்த இதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அதாவது எந்த இதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி அந்த மாதிரி இது கூட தொட்டுக்கலாம், இல்லை ரைஸ் கூடயும் தொட்டுக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து குயிக்காக பண்ணி முடிக்கிறது. ஸோ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் போய் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே அமைக்கிடுங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காக பண்ணுற ரெசிபீஸ் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுச்சு. நம்ம வந்து அடுத்த இதில் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து இங்கே 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருப்போம் ஏற்கனவேவும், அதை வச்சு தான் நான் போடுறேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாடை போகிற அளவு வதக்கினா போதும். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்க வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ 1 by 1 மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தூள், அதாவது தனியா பொடி நான் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களோட மட்டன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவு லைட்டாக வதக்கிடுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கிட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே வந்துடும், கொஞ்சம் திக்காக பேஸ்ட் கனெக்டாக வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மட்டன் வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து லைட்டாக மிளகா பொடி போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக பிடிக்கும், அதனால தான். ஸோ இந்த மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு, ஸோ பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மிளகாவோட காரம் தேவையில்லைன்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பெப்பரோட பொடியும் கொஞ்சம் போடுறேன், அதாவது கோர்ஸாக கிரைண்ட் பண்ண பெப்பர் பொடி. அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் அரைக்கிற குருமா மசாலான்னு ஒன்று அரைப்பாங்க. ஸோ அந்த குருமா மசாலா தான் இதில் நான் போடுறேன். ஸோ அந்த குருமா மசாலா வந்து கரம் மசாலா மாதிரி, ஆனால் வந்து வீட்டில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா ரெசிபி சீக்கிரமே உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து விசில் வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம விசில்லாம் முடிஞ்சு எடுத்தாச்சுங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மட்டனுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அதனால தான் கொஞ்சோன்னு ஊற்றினா போதுங்க. ஸோ மட்டன்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது. இது வந்து நீங்கள் வந்து அதாவது போன்லெஸ் மட்டன் பீசஸ் வாங்கி கூட பண்ணலாம், இல்லாட்டி போன் உள்ளதுலேயும் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ திக்காக இருக்குது நம்ம கிரேவி, ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குது. இதோட நம்ம பத்திரி வச்சு சாப்பிட போகிறோம்.
இந்த பத்திரி ரெசிபி உங்களுக்கு வந்து மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுல்ல, ஸோ ரொம்ப டெம்டிங்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டேக் கேர். பாய்.